தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏன் இந்த இந்த வீடியோலையுமே சொல்லாத இந்த மந்திரத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, இது சிவபெருமான் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். மயூரநாதர் திருக்கோவில், மயிலாடுதுறை. இந்த திருக்கோவிலை பற்றி சொல்லணும்னா நாம் ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச இந்த திருக்கோவிலை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த திருத்தலமானது அற்புத சிவன் ஸ்தலமாகும், தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும். அது மட்டுமல்லாமல் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரியார் அவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. இந்த திருக்கோவிலின் மூலவர் மாயூரநாதர், தாயார் அபயாம்பிகை, அஞ்சொல் நாயகி. இந்த திருத்தலத்தின் தலவிருட்சம் மாமரம், வன்னி. தீர்த்தம் இடபம், பிரம்மம், அகத்திய தீர்த்தம், காவேரி, ரிஷபம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு புராண பெயர்னு பார்த்திங்கன்னா மாயூரம். அதை தான் நாம் இப்போ மாயவரம் சொல்கிறோம், மயிலாடுதுறைன்னு அழைக்கிறோம். இதுக்கு திரு மயிலாடுதுறை தான் உண்மையான பெயர். இந்த திருக்கோவிலில் வீற்றிருக்கும் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில் இது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா முதலில் வணங்க வேண்டியவர் தங்க முனீஸ்வரர். என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அவரை பார்த்துட்டு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே உள்ள குளத்திலே குளிச்சுட்டு தான் நம்ம இந்த இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கணும். இதுதான் முறையும் கூட. இந்த திருக்கோவிலில் நம்ம குளிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற விநாயக பெருமானை நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த விநாயக பெருமானுக்கு அகத்திய விநாயகர் எப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடதுபுறம் ஒரு விநாயகர் இருப்பார், வலதுபுறம் முருகப்பெருமான் காட்சியளிப்பார். அவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டுட்டு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும், பீடம் இருக்கும். அதை வணங்கிட்டு நாம் உள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த கோவில். பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க. இந்த கோவிலின் மற்ற தெய்வங்களையும் பார்த்துருவோமா. வியாக்கிரபாதர், சேக்கிலார், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், விநாயக பெருமார், சப்தமாதர், 63 நாயன்மார்களின் செப்பு திருமேனிகள், 63 நாயன்மார்கள், சகசரலிங்கம், நாயக்கர், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், விஷ்ணுலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், பிரம்மலிங்கம், மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி ஆகிய இத்தனை தெய்வங்கள் இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கிறாங்க. கோவிலின் தென்பக்கம் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியாக காட்சியளிக்கிறார். அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கும் பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு விநாயக பெருமான் தனி சன்னதி குடிகொண்டு இருக்கிறார். அந்த விநாயக பெருமானுக்கும் பக்கத்திலே பார்த்திங்கன்னா குதம்பை சித்தர், அவர் தாங்க இவர். ஓம் சித்தேஸ்வராய நமக. குதம்பை சித்தர் தாங்க இவர். நம்ம சிவன் சன்னதிக்கு வடபக்கமாக பார்த்திங்கன்னா வலம் வரும்போது இங்கே துர்க்கையம்மன் சன்னதி இருக்கும். இது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு சன்னதி, துர்க்கை சன்னதி. அதுக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஆலயம் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஆலயம். இந்த ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயங்கள் இது ரெண்டுமே இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நடராஜர் சன்னதிங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். பார்த்திங்கன்னா
சிதம்பரம் நடராஜர் சன்னதி போலயே இருக்கும் இந்த கோவிலில். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு நவகிரக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லிங்கம். இது பௌர்ணமி சமயங்களில் இதுக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடு உண்டு. இதெல்லாம் தாண்டின ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் சிவனை பூஜித்த லிங்கம்ங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பைரவருடைய விக்கிரகம் இருக்கும், அதாவது சிலைகள் இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். எங்கும் இல்லாத இங்கே சனீஸ்வர பகவான் சிவபெருமானை அதாவது லிங்க ரூபத்தில் பூஜித்த இடம்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வடப்பக்கம் நின்று காட்சி தருவாருங்க. ரொம்ப சிறப்பு இங்கே. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது அபயாம்பிகை சன்னதிக்குள்ளே தான் நம்ம பார்க்குறோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த சன்னதிக்குள்ளே. இங்கே தாயார் தனி சன்னதி கொண்டு வர்ற பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஒரு முறை தட்சன் அவர்கள் ஒரு யாகம் நடத்தினாராம். அதற்கு சிவபெருமானை அழைக்காமல் அந்த யாகத்தை நடத்த ஏற்பாடு நடந்தது. இதை அறிந்த பார்வதி தேவி சிவனிடம் அனுமதி பெறாமல் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார். இதை அறிந்த சிவபெருமான் கோபம் கொண்டு அந்த வீரபத்திரர் வேடமணிந்து அந்த யாகத்தை அழித்தார். அந்த யாகத்தில் ஒரு போரிட்ட ஒரு மயில் பார்வதி தேவியை மன்றாடியது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. அந்த சமயம் பார்வதி தேவியும் அந்த மயிலை காப்பாற்றினாள். இதை அறிந்த சிவபெருமான், நீ மயிலாக பிறக்கப் பெறுவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, மயிலாக மாறிய அம்பிகை சிவனிடம் மன்றாடி எனக்கு விமோச்சனம் வேண்டும் அப்படின்னு கேட்டதாம். அதனுடைய வரலாறு தான் இந்த கோவில். அதனால தான் நாம் செய்த தவறுக்கு மனமருந்தி மன்னிப்பு வேண்டும்னா இங்கே வேண்டலாம், நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இது உறுதி. இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுங்க. அதே போல் இல்லாமல் ஐப்பசியில் துலா ஸ்நானம் அப்படின்னு ஒன்று நடைபெறும். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை லட்சதீபம் நடைபெறும். இதில் திரளான பக்தர்கள் கலந்துப்பாங்க. நம்முடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இங்கே புது வஸ்திரம் எடுத்துகிட்டு சிவனையும் அம்மனையும் வழிபடணும். அதுதான் இங்கே மரபுங்க. இந்த மயிலாடுதுறை கோவிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமம் இல்லை, ரொம்ப ஈஸிங்க. பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம்தாங்க இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க.